ஓம் சாந்தி தாதி. தாதி, நம்ம எல்லாரும் ஒரு கதையை கேட்டிருக்கோம். ஆரம்ப காலத்துல பாபாவுக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்ட போது ஒரு அற்புதமான காட்சி அவரு பார்த்ததா சொல்லப்படுது. மேலிருந்து நட்சத்திரங்கள் வருவது போல அவை பூமிக்கு அருகில் வந்ததும் தங்களது தெய்வீக ஒளி ரூபத்தை ஏற்றுக்கொண்டு பின்னர் சிருஷ்டியின் மீது இறங்குவதாக பாபா பார்த்தார். அந்த காலத்துல பாபா சொன்ன விஷயங்களில் ஒன்று என்னவென்றால், அவர் மிகவும் அழகான காட்சிகளை பார்த்தாராம். தேவதைகள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வது மிகுந்த இனிமையோடு இருந்ததாம். வாயால் வார்த்தைகள் பேசாமல் உள்ளார்ந்த நிலையில் பாட்டு பாடுவது போல, இசை ஒலிப்பது போல உணர்வை ஏற்படுத்துமாம். அவர்கள் நடப்பது கூட ஒரே ஒத்திசையுடன் ராஜ லீலை போன்று அழகாகவும் ஒழுங்காகவும் இருக்கும் என பாபா சொன்னார். இந்த விஷயங்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இங்க எல்லாவற்றையும் சாட்சாத்காரம் செய்பவராய் இருப்பவங்களால இன்று உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றோம். தேவதைகள் ஒருவருடன் ஒருவர் இந்த முறையில் தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை தயவு செய்து எங்களுக்கு விளக்குங்கள். ஓம் சாந்தி. இப்போது நீங்கள் அனைவரும் இந்த உலகில் பல முறை வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆட்சி செய்திருக்கிறீர்கள். இப்போது சங்கம யோகி ரூபத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்க கூட நினைவு பண்ணுங்க, நாம் கல்ப கல்பமாக சத்யுகத்தின் உலகத்தில் ஆட்சி செய்திருக்கிறோம் அல்லவா? ஆட்சி செய்திருக்கிறீங்க தானே? எல்லாரும் ராஜ அதிகாரியாகி சத்யுகத்துல அமர்ந்திருந்தீங்க தானே? கை உயர்த்துங்க. பாருங்க, நாம எல்லாரும் சத்யுகத்தை ஆட்சி செய்திருக்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் ராஜ்யம் செய்திருக்கீங்க, அதனுடைய அனுபவமும் இருக்கு. ஆனாலும் கூட இந்த கொஸ்டினை கேட்டிருக்கீங்க. ஆனா அங்க என்ன இருக்கும்? அங்க அளவில்லாத குஷி தான் இருக்கும். துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. அதனால நடக்கிறதில், அமருவதில், எழுந்திருப்பதில், சந்திப்பதில் எல்லாவற்றிலும் சந்தோஷத்தின் ஒளி இயல்பாகவே வெளிப்படும். ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும் விஷயங்கள் மிகவும் அழகானதாக இருக்கும். அதில் சிறிது மாற்றம் செய்தாலும் வேறுபாடு தெரியும். ஆகவே அவர்களின் முழு வாழ்க்கையே சந்தோஷத்தின் வாழ்க்கையாகும், குஷிக்கான வாழ்க்கை. குஷியும் இருக்கும், சர்வ பிராப்திகளின் சொரூபமாகவும் இருப்பாங்க. ஆகையினால சர்வ பிராப்திகள் எங்க இருக்கோ அதனுடைய அடையாளம் முகத்திலும் நடத்தையிலும் மிகவும் அழகாக தென்படும். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அப்படியே நடைமுறையில் கொண்டு வருவார்கள். ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்தாலும் நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒளி இருக்கும். எல்லார்கிட்டையும் அந்த ஒளி இருக்கும். அதுல நேச்சுரலான, அதாவது இயல்பான குஷி இருக்கும். ஏதாவது இருந்தாலும் கூட அதுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, வாழ்க்கை என்றாலே சந்தோஷத்தின் வாழ்க்கை, குஷிக்கான வாழ்க்கையாக இருக்கும். என்ன நடந்தாலும் அன்பானவராகவும் விடுபட்டவராகவும் இருப்பாங்க. அதனால அந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாமே அழகானதாகவும் இனிமையானதாகவும் தான் இருக்கும். நீங்க கேட்பது எல்லாம் அப்படிதான். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது இயல்பான வாழ்க்கை. ஆகவே அவர்கள் யார் என்று நீங்கள் யோசித்தால் அவர்கள் நீங்கள்தான். நீங்க தானே? நீங்க தான் அங்க இருந்தீங்க. உங்களுக்கு தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தது. நீங்க தான் அப்படி இருந்தீங்க. இப்போது 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கே கிடைக்க போகுது. அது இப்போவே கிடைக்க போகுது, நாளையே கிடைக்க போகுது. நீங்க இப்போ வர்ணனை செய்துட்டு இருக்கக்கூடிய சத்யுகத்துக்கு போக போறீங்க. உங்களுடைய சத்யுக வாழ்க்கை நீங்க விவரிப்பதை விட ரொம்ப அதிகமானதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் சந்தோஷத்தின் ரூபம் சர்வ பிராப்திகள் நிறைந்த ரூபமாக இருக்கும். அதுதான் தேவதைகளின் உலகம். அங்கே தொழில் எல்லாம் இருக்குமா? இருக்கும்.
குழந்தைகள் எல்லாரும் படிக்க போவாங்க. ஆனா அங்கே அவர்கள் என்ன படிப்பார்கள்? முழு ஞானமும் இந்த சங்கம் யுகத்திலேயே எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? இப்போ அதனுடைய பலன் இருக்கும் இல்லையா? ஆகையினால அங்கே எல்லாத்தையும் தெரிந்த நிலை இருக்கும். அதனால யாருக்குமே எந்த ஒரு சிரமமும் இருக்காது. படிப்பு என்பது கடின உழைப்பு அல்ல என்பதை அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதனால ஒரு விளையாட்டை போல இருக்கும். இன்றைய காலத்துல மக்கள் படிப்பை ஒரு பாரமா நினைக்கிறாங்க. அதற்கு பிறகு அரச காரியங்கள், அரசை நடத்தும் நிர்வாக பொறுப்புகள், அவையெல்லாம் எப்படி இருக்கும்? அதுவும் மிகவும் சுலபமாகவும் இனிமையானதாகவும் இருக்கும். ஏன்னா அங்கே சண்டை, சச்சரவு, மோதல் எதுவுமே கிடையாது. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற குழப்பங்களும் கிடையாது. எல்லாமே தெளிவாகவும் இயல்பானதாகவும் இருக்கும். அது எந்த கஷ்டமான பயிற்சியும் இல்லை. எல்லாமே எளிதானதாகவும் தானாகவும் நடைபெறும். அங்கே உள்ள எல்லாரும் உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அவர்களினுடைய வைப்ரேஷன் கூட ரொம்ப சுத்தமானதாகவும் இயல்பானதாகவும் இசை போன்று இருக்கும். அங்க எதுவும் யோசிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. எல்லாமே நேச்சுரலா நடந்துட்டே இருக்கும். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அவர்களின் பார்வையில் என்ன இருக்கும்? அவர்கள் ஒருவரை ஒருவர் தங்களுடைய சம்பந்தத்துல, அதாவது உறவினராகவே பார்ப்பாங்க. அந்த பார்வையில் அமைதி, சுகம், ஆனந்தம், அன்பு ஆகிய வைப்ரேஷன்கள் தானாகவே வெளிப்படும். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கும்போது அனைவரையும் சூழ்ந்துள்ள முழு சூழ்நிலையும், அந்த வாயுமண்டலம் அமைதி, ஆனந்தம் நிறைந்ததாக ஆட்டோமேட்டிக்காவே மாறிடும். அப்போ அதிகமா அமைதியை தொடர்பு கொள்வார்களா? அமைதியாக கிடையாது, காரியங்கள் எப்படியோ அப்படி மாற்றிக்கொள்வார்கள். இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது சைலன்ஸ்ல எப்படி இருக்க முடியும்? இப்போ அந்த ரூபத்துல போவாங்க, டான்ஸ் செய்வாங்க. எந்த சமயத்தில் எப்படி தேவையோ அப்படி செயல்களை செய்வாங்க. ஆனா குஷி மட்டும் நேச்சுரலாக இயல்பானதாகவே இருக்கும். குஷிய முகத்துல கொண்டு வரணும் அப்படி கிடையாது, இயல்பாகவே குஷியாகவே இருப்பாங்க. சங்கமயுகத்துல ஆத்மீக ஸ்திதியில் இருக்கணும்னு பாபா சொல்றாரு. சத் யுகத்துல இருக்கக்கூடிய ஆத்மீக ஸ்திதி வேறுபட்டதாக இருக்குமா? சங்கம யுகத்துல ஆத்மீக ஸ்திதிய நாம நினைவு செய்யணும், ஆத்ம நிலைய நம்ம பக்கா செய்யணும். ஆனா அவங்க எப்படி ஆத்மீக ஸ்திதியில இருப்பாங்க? இங்க நினைவு செய்யணும், யோசிக்கணும். ஆனா அங்க நேச்சுரல் ரூபமாக இயல்பானதாக இருக்கும். யோசிப்பதற்கான அவசியம் இருக்காது. குஷியா இருக்கணும்னு நினைக்க தேவையில்லை, குஷியாவே இருப்பாங்க. குஷி இயல்பானதாகவே இருக்கும். குஷியா இருக்கணும் அப்படின்னா குஷிய பத்தி யோசிக்கணும் அப்படின்ற விஷயமே இருக்காது. இயல்பாவே குஷியாக இருப்பாங்க. எல்லாருடைய சம்ஸ்காரமும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்ததாகவும், ஆனாலும் சம்ஸ்காரத்துல வெரைட்டி இருக்குமா? அங்க இவங்க ராஜாவாக, இவங்க பிரஜையாக இருப்பாங்க. ஆனா பிரஜையாக இருந்தாலும் முழுமையான குஷியில இருப்பாங்க. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா பிராப்திகளும் நிரம்பி இருக்கு. அதனால குஷியில வேறுபாடு எதுவும் இருக்காது. அப்ப சம்ஸ்காரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்குமா? ராஜா எப்படியோ அவர்களுடைய சம்ஸ்காரம் அது போல இருக்கும். பிரஜைகளினுடைய சம்ஸ்காரம் எதுவோ அது பிரஜைகளுக்கு இருக்கும். ஆனால் குஷியின் அளவு ஒன்றாகவே இருக்கும். லட்சுமி இருக்காங்க, நாராயணனும் இருக்காங்க. இருவரின் முகம் நடத்தையில் எந்த மாதிரியான வித்தியாசம் இருக்கும்? அவங்களுடைய முகம் நடத்தையில அவ்வளோ பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. இருவருமே ஒரே குஷியாக தான் இருப்பாங்க. அதே மலர்ந்த முகத்தோட நடத்தையில தான் இருப்பாங்க. அதனால அவங்க அங்க எந்த ஒரு புருஷார்த்தமும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே நேச்சுரலாவே இருக்கும். இந்த வித்தியாசம் இருக்குமா? இவங்க ஆண், இவங்க பெண், அதெல்லாம் இருக்கும். விருத்தி திருஷ்டியில இருப்பாங்க. இவங்க ஆண், இவங்க பெண், இவங்க ராஜா, இவங்க ராணி, இதெல்லாம் புரிஞ்சிருப்பாங்க. நாராயணன் சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பாங்க, லக்ஷ்மி பக்கத்துல அமர்ந்திருப்பாங்க. லக்ஷ்மிக்கு தனியா சிம்மாசனம் கிடையாதா? எல்லாரும் நாராயணனோட ஃபேமிலி தானே. அப்ப நாராயணன் மட்டும்தான் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருப்பாரா?
லக்ஷ்மி நாராயணன் இருவரும் அமர்ந்திருப்பாங்க. ஆனா ராஜ்ய சமயத்துல நாராயணன் மட்டும்தான் அமர்ந்திருப்பாரு. லக்ஷ்மி நாராயணன் தங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிப்பாங்களா? பேசிப்பாங்க, விளையாடுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நீங்க தான் ஆகியிருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது இல்லையா, எவ்வளோ குஷியா இருந்தீங்கன்னு இப்போ எல்லாருக்கும் நினைவு வருது. நாங்க இன்னைக்கு வரைக்கும் யோசித்துக்கிட்டு இருக்கோம், லக்ஷ்மி ஃபர்ஸ்ட் நாராயணன் செகண்ட், அப்படியா? குஷியில 2 பேருக்கும் ஒரே மாதிரி நம்பர் 1 தான். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா தாதி, எனக்கு இவ்வளவு நாள் தெரியல, ராஜ்யம் பண்ற சமயத்துல ஒருவர் தான் அமர்ந்திருப்பாங்களா சிம்மாசனத்துல? அவர்களுடைய துணைவங்களும் இருக்கிறாங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டால், ராஜ்யத்தின் நேரத்துல நாராயணனுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அவங்களுக்கு செய்வதற்காக லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக துணைவர்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்போ என் புத்தியில ஒரு புதிய விஷயம் வருது. பாபா எப்பவும் சொல்லுவாரு, லட்சியம் வைங்க, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்னு லட்சியம் வைங்க. அப்படி என்றால் ஒருவருடைய லட்சியம் தானே வைக்க வேண்டும், நாராயணன் ஆக வேண்டும். நம்பர் 1 நாராயணன் தான். லக்ஷ்மி நாராயணன் இருவரும் இருந்தாலும் நம்பர் 1 நாராயணனுக்கு தான் கொடுக்கப்படுது. ஆட்சி ராணியுடையது, ஆணை அரசனுடையது என்று கூட சொல்வது உண்டு. ராணிக்கும் ஒரு ராஜபங்கு இருக்கதான் செய்கிறதா? அங்க ராணி சாதாரணமானவங்கன்னு நினைச்சிடக்கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாராயணன் லக்ஷ்மி மேலதான் பொறுப்பை வைக்கிறாங்க. லக்ஷ்மியும் நாராயணனும் சேர்ந்து செய்யறத போலதான் அங்க செய்வாங்க. இருவருக்கும் சமமான புத்தியினுடைய அதிகாரமும், புத்தி அத்தாரிட்டி சமமாக தான் இருக்கும். இருவரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குன்னு சக்தி இருக்கு, அவங்கவுங்களுடைய சம்ஸ்காரம் இருக்கு, அவங்கவுங்களுடைய பொறுப்புகளும் தனித்தனியாக இருக்கு. இருவரும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தன்மை இருக்கு. தாதி, நான் இப்போது வேற டாபிக்ல கேக்குறேன். என்னுடைய கேள்வி இதுதான். நீங்கள் சொன்னது போல தேவதைகளுக்கு உள்ள தொடர்பு அது மகிழ்ச்சியின் பரிமாற்றமாக இயல்பாகவும் தானாகவும் நடைபெறுகிறது. ஆனால் சூட்சும வதனத்திற்கு செல்லும் பொழுது அங்கே கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? வதனத்துல, சாட்சாத்காரத்துல கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னைக்கு பாப்தாதா வதனத்துல மாலை அணிவிச்சாரு, இது போல டீட்டெயிலா சொல்றீங்க. இது சொன்னாரு, இந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு. அதை நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பாபா நமக்கு எப்படி சொல்லுவாரு? பாபா நமக்கு காட்சி காமிப்பார் இல்லையா, நாம எப்போ சூட்சும வதனம் போறோமோ பாபா நமக்கு காமிப்பாரு. தூரத்துல இருந்து வருவாரு, வந்து நம்மள சந்திப்பாரு. இங்க நாம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி அங்க செயல்கள் மூலமா நம்ம எல்லாத்தையும் உணர முடியும். ஆனா பாபா உங்களுக்கு சந்தேஷ் கொடுக்கறாரு, அத நீங்க கீழே வந்து சொல்றீங்க. அதனால பாபா உங்க புத்தியில டச் பண்ணுவாரா? அப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்களா? இல்ல, பாபா என்னிடம் பேசுவாரு. பாபா சொல்லுவாரு, குழந்தையே, நான் இந்த சந்தேஷ் கொண்டு வந்திருக்கேன், நீங்க இத கொண்டு வந்திருக்கீங்க. அது போலதான் எனக்கு அனுபவம் ஆகும். ஆனா தாதி, இந்த விஷயம் நம்ம கேட்டிருக்கோம், வதனத்துல சைலன்ஸ் தான் இருக்கும், செயல்கள் தான் இருக்கும். நமக்கு அது நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு பாபா வார்த்தையினால சொல்வது போல இருக்குமா? புரிதல்ல அப்படி இருக்கும். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சூட்சுமமானதும் ஆழமானதாகவும் இருக்கு. அதை எளிய வார்த்தைகள்ல புரிஞ்சுக்க முயற்சிப்போம். உங்க கேள்வி பாபா சொல்றது நேரடியா புத்தியை தொடுதான். இப்ப எந்த சத்தமும் இல்லை, எந்த ரூபமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அனுபவம் எப்படி வருதுன்னு கேக்குறீங்க. ஏன்னா வதனத்துல சைலன்ஸ், ஒரு மூவி போல எல்லாமே நடக்குதுன்னு நாம கேட்டிருக்கோம். பாபா சத்தம் இல்ல வார்த்தைகள்னால அல்ல, அதிர்வுகள், சிக்னல்களால நமக்கு கொடுப்பாரு. அவர் புத்தியை தொடுறதில்ல, புத்தியினுடைய விழிப்புணர்வு நிலைய நமக்கு கொடுக்கிறாரு. வதனத்தின் மொழி வார்த்தைகள் இல்ல, அங்கே எண்ணம், உணர்வு, ஞானம் ஒரே நேரத்துல பரிமாற்றப்படுது. அதனால
சத்தம் இல்லை, ரூபம் இல்லை, ஆனாலும் உள்ளே தெளிவான புரிதல், அமைதி, ஞானத்தின் ஓட்டம் இருக்கும். உதாரணம், பேசாமலேயே தாயினுடைய அன்பை உணர்றது போல இருக்கும். ஆத்மா முழுமையான சைலன்ஸ்க்கு போகும்போது பழைய சம்ஸ்காரம், புதிய ஞான காட்சிகள், புரிதலின் படங்கள் இதெல்லாம் புத்தியின் திரையில தானாகவே தோன்றும். அதனாலதான் மக்கள் சொல்றாங்க மூவி ஓடுற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே பாபா எதையும் ஓட்டுவதில்லை, ஆத்மா தான் ரிசீவ் பண்ணுது. பாபா சொல்றது கஷ்டமா இருக்காது. பாபா என்ன சொன்னாரு, இது இல்ல அது இல்ல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்காது. பாபா சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்கிறபடியா இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். நாம கேட்டுட்டு இருக்கோம், பாபா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி உங்களுடைய புத்தி லைன் கிளியரா இருக்கிறதுனால பாபாவுடைய சங்கல்பம் உங்களை அடைகிறதா? நானே என்னை மாற்றிக்கொள்கிறேன் இல்லையா, நான் ஒரு ஃபரிஸ்தாவாக ஆகிவிடுகிறேன் இல்லையா, அப்போது வாழ்க்கை நேச்சுரலாக ஆகிவிடுகிறது. பாபாவும் ஆக்காரியா இருக்கிறாரு, நானும் ஆக்காரியா இருக்கிறதுனால ஆக்காரியினுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. உங்க எல்லாருக்கும் இது போல அனுபவம் ஏற்படும். அமிர்த வேலையில அமர்ந்து சக்கரத்தை சுற்றுங்கள். புத்தியமும் ஈர்த்து விடுவாரா? அங்கு சக்தி இருக்கும் அல்லையா. யார் யார் எவ்வளோ சக்தி வாய்ந்த நிராகார நிலையில இருப்பாங்களோ, அதாவது அந்த உடலற்ற தன்மையில இருப்பாங்களோ, அவங்களால அதே அளவுக்கு ஈர்க்க முடியும். நாம இப்பயே தேவதை ஆகணும்னா எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும்? தேவதை போன்ற நிலையை அடைய விரும்புபவர்கள் கம்யூனிகேஷன் எப்படி இருக்க வேண்டும்? தேவதைகளின் ரூபத்தை விட பிராமணனுடைய ரூபம் உயர்ந்தது. மேலும் இப்போதான் பாபா கடவுளே நமக்கு நேரடியாக நம்மள சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. ஆகவே இந்த நேரம் நாம உயர்ந்த ரூபத்துல இருக்கிறோம். இது பிராமண ரூபம். இந்த பிராமண சொரூபம் தான் எல்லாத்தையும் விட உயர்ந்ததாக இருக்கு. அப்படி என்றால் நம்மளுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்க வேண்டும் தாதி? நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம யாரையாவது சந்தித்தால் இவங்க பிராமண ரூபத்துல இருக்கிறாங்க, ஆனா இவங்க பிராமணன் ஃபரிஸ்தால இருந்து பின்னர் தேவதையாக மாறுறாங்க. இந்த ஞானம் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். இந்த முறையில தான் நாம மத்தவங்க கிட்ட பேசணும். நான் யார சந்திக்கிறேன், இந்த ஆத்மா யாரு, அந்த ஆத்மாவோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே நம்ம புத்தியில தானாவே வந்துடணும். அந்த ஆத்மாவையே மட்டும் சந்திக்கணும். இது சாதாரணமானது இல்ல. இவங்க பிராமணரும் இல்ல, தேவதையும் இல்ல, ஃபரிஸ்தா. இப்போ அந்த நபர் சம்ஸ்காரமும் அது மாதிரி வெளிப்படும். இவங்க இப்படிப்பட்டவர், அவங்க அப்படிப்பட்டவர் என்று. ஆனா இத ஒரு ஃபரிஸ்தா ரூபத்துல மட்டும் நாம பார்க்கணும். அதுதான் சரியானது. இப்போது இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே உள்ளன. நாங்கள் உங்களின் வழிகாட்டுதலின்படி பாப் தாதாவின் சந்திப்பை கொண்டாட போகிறோம். இன்றில் இருந்து நாளை மாலை வரையிலும் எந்த சிறப்பு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது எந்த பயிற்சியை செய்ய வேண்டும்? அஷரீரி நிலை அதிகரிக்க வேண்டும். பாபா அஷரீரி ரூபத்தில் சூட்சும வதனத்துல வருவாரு. ஆகவே நாமளும் அதே போல நம்முடைய ஃபரிஸ்தா ரூபத்தின் ஸ்வரூபத்துல இருக்கணும். பாபா ஃபரிஸ்தா, நம்மளும் ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தாக்கள் ஒன்றுக்கொன்று சந்திக்கும் ஒரு சந்திப்பு நடக்கும். ஆமாம் தாதி, இப்போது நீங்கள் எங்களுக்காக மேலும் ஏதாவது தியானத்திற்கு சொல்வது உண்டா? நான் இதைதான் புரிந்து கொள்கிறேன். மிக உயர்ந்த வாழ்க்கை, சிரேஷ்ட வாழ்க்கை நம்முடைய அனைத்து காலங்கள்லையும் நம்ம சேமிக்கக்கூடியது இந்த சங்கம் யுகத்துல தான். சத்தியுகத்துக்கு நம்ம போவோம், நாம ராஜா ராணியாக இருப்போம், எல்லாமே நடக்கும். ஆனா இந்த நேரம், இந்த பிராமண வாழ்க்கையின் முக்கியத்துவம் எது? அது எல்லா காலங்கள்லையும் உயர்ந்த வாழ்க்கையாக அமைவதற்கான அடித்தளமாக இருக்கு. இந்த பிராமண வாழ்க்கை தான் எல்லாவற்றிற்கும் அடித்தளமான வாழ்க்கையாகும். ஏன்னா இப்போ பரமாத்மா ஆத்மா சந்திப்ப நாம கொண்டாடிட்டு இருக்கோம். நாம ஆத்மாக்கள் கடவுளை சந்திச்சிட்டு இருக்கோம்.
கடவுள் தன்னுடைய ஞானத்தை குழந்தைகளாகிய நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஆகவே இப்போ கடவுளும் ஆத்மாவும் இணைஞ்சிருக்கிறாங்க. அங்கே சத்தியுகத்துல ராஜாவும் ராணியும் இணைஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த சங்கம் யுகத்துல நாம பெற்றிருக்கக்கூடிய கடவுள், நாம பெற்றுள்ள சந்திப்பு, நாம பெற்றிருக்கக்கூடிய உரையாடல், நாம பெற்றிருக்கக்கூடிய புரிதல், இது எல்லாமே சத்தியுகத்துல இருக்காது. இந்த சங்கம் யுகத்துல தான் இருக்கும். இது சங்கம் யுகம். இந்த யுகத்துல தான் நாம ஞானத்தின் மூலம் கடவுளை சந்திக்கிறோம். கடவுள் தன்னுடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறாரு. இவ்விதமாக தான் நாம கடவுளை சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லா கல்பத்திலையும் கடவுள் நேரடியா நம்மளை சந்திக்கிறது கிடையாது. எல்லா யுகத்திலையும் சங்கம் யுகமே சிறந்ததாக இருக்கு. சங்கம் யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் நாம கவனிச்சோம்னா, ஒரு வினாடி என்றால் என்ன? அது 500 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கு. தேங்க்யூ தாதி. நாம எதிர்காலத்தினுடைய விஷயங்களை சொன்னாலும் அதே சமயம் இப்பொழுது எதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் மிகுந்த முக்கியத்துவத்தோடு நினைவில் வைக்க வேண்டும். மிக அழகான விஷயங்களை சொன்னீர்கள். மேலும் நம்மளுடைய நிலையை எவ்வாறு உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொன்னீர்கள். இப்போது இந்த சங்கம் யுகத்தில் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சங்கம் யுகம் ரொம்ப சின்ன யுகமா இருக்கு. ஆனா இந்த சிறிய யுகத்துல பரமாத்மா நம்மள சந்திக்கிறாரு. பரமாத்மா ஆத்மாக்களாகிய நம்மள சந்திக்கிறாரு. முழு கல்பத்திலையும் ஆத்மா பரமாத்மாவினுடைய சந்திப்பு நடக்கிறது கிடையாது. இந்த நேரத்துல சங்கம் யுகத்தின் ஒவ்வொரு நேரமும் மகா நேரமாக இருக்கு. இது முழு கல்பத்திலையும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. பரமாத்மா ஆத்மாக்களாகிய நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான பாக்கியம் எந்த யுகத்திலையுமே கிடைக்காது. தேங்க்யூ தாதி. ஓம் சாந்தி.